சின்ன மருமகள்ல அடுத்த நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். அப்பத்தா பாட்டுக்கு மண்டபத்துல குழந்தைய வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு திரும்பியே பார்க்காம விறுவிறுன்னு தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. குழந்தைங்க மண்டபத்துல இருக்கு. குழந்தைய பார்த்ததுமே சேதுவுக்கு மனசு தாங்கல. வேகமா ஓடியாந்து குழந்தைய தூக்கி கண்ணெல்லாம் கலங்கி கொஞ்சவும் அப்பதான் ஐஸ்வர்யா, மாமா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா கத்தவும், ஏன் ஏன் குழந்தை நான் தூக்குறேன் கொஞ்சறேன், இதுல உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு மாமா, நீங்க என் கழுத்துல தாலி கட்டிட்டீங்க, நீங்களும் நானும் புருஷன் பொண்டாட்டி, இனிமேல் நம்ம வாழ்க்கையை சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கணும், அதை விட்டுட்டு இந்த குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கீங்க, அப்ப இந்த குழந்தைய நீங்க வளர்க்க போறீங்களா அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா கேட்கவும், என் குழந்தைய நான் தானே வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், யாரு மாமா சொன்னது இந்த குழந்தைய நீங்க வளர்க்கணும்னு, இந்த குழந்தைய கொண்டு போய் அனாதாசிரமத்துல போடுங்க, இந்த குழந்தைய வச்சு அப்புறம் நம்ம வாழ்க்கை எப்படி பாக்குறது அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா சொல்லவும், சேது கண்ணத்தை சேர்த்து ஓங்கி ஒரு அறை விட்டுறாரு. ஐஸ்வர்யா அடி வாங்கினதும் பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுது. என்னடி சொன்ன, என்ன சொன்ன, குழந்தைய அனாத ஆசிரமத்துல போடணுமா, ஏன் குழந்தைடி, ஏன் ரத்தம் பெத்த அப்ப நான் இருக்கேன்ல, ஏன் குழந்தை எதுக்கடி அனாத ஆசிரமத்துல வரலாம் அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், அப்ப இந்த குழந்தை நம்ம 2 பேருக்கு நடுவுல கிடக்கும், அப்ப நம்ம எப்ப வாழ்க்கை ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா சொல்லவும், இங்க பாரு, உன் கழுத்துல நான் தாலி கட்டினது ஒரு கட்டாய சூழ்நிலை, நானா மனசு வந்து விரும்பி உன் கழுத்துல நான் தாலி கட்டவும் கிடையாது, நீயா பிளாக்மெயில் பண்ணி இங்க இருக்கிற எல்லாரும் கட்டாயப்படுத்தின ஒரு காரணத்தினால மட்டும்தான் உன் கழுத்துல நான் தாலி கட்டினேன், இனிமேல் நான் வாழ போற வாழ்க்கை என் பிள்ளைக்காக மட்டும்தான், இந்த குழந்தை என் வீட்டுல தான் இருக்கும், நான் தான் வளர்க்க போறேன், உனக்கு இஷ்டம் இருந்தா என் கூட இரு, இல்லைன்னா கிளம்பி போய்கிட்டே இருடி அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், உடனே ஈஸ்வரி ஐஸ்வர்யாவோட அம்மா அப்பா, என்ன மாப்பிள்ள என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சு, என் மக உங்க கூட சந்தோஷமா வாழ்வான்னு நினைச்சுதான் உங்களுக்கு என் மகளை கட்டி கொடுத்தோம், இப்ப என்னன்னா நீங்க மூத்த தாரத்துக்கு பிறந்த குழந்தைய கொண்டாந்து வச்சுக்கிட்டு இந்த குழந்தைக்கு ஆய் கழுவுறது, ட்ரெஸ் மாத்துறது, குளிக்க வைக்கிறதுன்ற ஆயா வேலையெல்லாம் என் மக பாக்கணுமா அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யோட அம்மா அப்பா கேட்கவும், இங்க பாருங்க, மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி அமைதியா பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்களே உங்க மரியாதையை இழந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், அப்பதான் மோகனா, ஐயா சேது நான் வளர்க்குறேயா, நம்ம வீட்டு பேரப்பிள்ளை, ஏன் பேரப்பிள்ளையா, நான் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லி மோகனா அந்த குழந்தைய கையில வாங்கி தூக்கி கொஞ்சவும், அப்பதான் ஈஸ்வரி ஐஸ்வர்யா கிட்ட, ஐஸ்வர்யா கொஞ்சம் அமைதியா பொறுமையாரு, இந்த குழந்தைய நம்ம பார்க்க வேண்டிய விதத்துல பாத்துக்கலாம், எப்படியும் தமிழ்ச்செல்வி இந்த குழந்தைய தேடி வராமையா இருக்க போறா, தமிழ்ச்செல்விக்கிட்டே இந்த குழந்தை திரும்ப போற மாதிரி நம்ம ஏதாவது செய்வோம், நீ இப்ப தட்டிக்கு கொஞ்ச நேரம் அமைதியாரு, உனக்கும் சேதுவுக்கும் கல்யாணம் நடந்ததே பெரிய விஷயம், கல்யாணம் தான் நடந்துருச்சுல, சேதுதான் உன் கழுத்துல தாலி கட்டிட்டானே, இனிமேல நடக்க போற விஷயத்த கொஞ்சம் பொறுமையாவே பாத்துக்கலாம், இனி நீ சேது மனசுல நல்ல பொண்டாட்டி, ஐஸ்வர்யா விட்டு என்னால தனியாவே இருக்க முடியாது, ஐஸ்வர்யாட தான் இனிமேல் என் வாழ்க்கை அப்படின்னு சேது சொல்ற அளவுக்கு நீ சேதுவோடைய மனசை மாத்தணும், சேதுவோடைய பொண்டாட்டியா நீ வாழ்க்கையை தொடங்கணும், சேதுவும் நீனும் அந்யோன்யமா இருக்கணும், சேதுவோடைய குழந்தை ஓ வயிற்றுல வளரணும், அப்படி சேதுவோடைய குழந்தை மட்டும் ஓ வயிற்றுல வந்துருச்சுன்னு வை, தானாவே சேதுவே கொண்டு போய் இந்த குழந்தைய தமிழ்ச்செல்வி விட்டு கொடுத்துட்டு வந்துருவான், அந்த அளவுக்கு நீ நடந்துக்க ஐஸ்வர்யா, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம், இந்த குழந்தையெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கிட்ட ஈஸ்வரி ஓதவும், ஐஸ்வர்யாவும் சரின்னு சொல்லி எதுவுமே பேசாம அமைதியா இருக்க, இங்க குழந்தைய தூக்கிக்கிட்டு மண்டபத்துல இருந்து எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. சேது குழந்தைய தூக்கிட்டு ரூம்ல உட்காந்து குழந்தையவே பாத்துக்கிட்டு இருக்காரு. சின்னம்மா குழந்தைக்கு பசிக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் பால் காய்ச்சி எடுத்துட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சேது செலவு, இந்த வரேன்ப்பா சேது அப்படின்னு சொல்லி மோகனா வேகமா பாலெல்லாம் காய்ச்சி எடுத்துட்டு வந்து குழந்தை கொடுத்து குழந்தையும் தூங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க சேது பக்கத்துல குழந்தை படுத்து தூங்கிட்டு இருக்கு, சேதுவும் பக்கத்துல படுத்திருக்காரு. அன்னைக்கு நைட்டு முதராத்திரிக்கான ஏற்பாடெல்லாம் நடக்குது. ஐஸ்வர்யா தடபுடலா ரெடி ஆகி ரூமுக்குள்ள வர, சேதுவும் குழந்தையும் பக்கத்துல பக்கத்துல படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த குழந்தைய பார்க்க பார்க்க ஐஸ்வர்யாவுக்கு எரிச்சலா இருக்கு. ச்சே, நம்ம மாமா கூட ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு நல்லா ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சா இந்த குழந்தைய கொண்டாந்து இடையில போட்டுக்கிட்டு இவர் ஏன் தான் அப்படி பண்றாரோ சே அப்படின்னு சொல்லி இங்க ஐஸ்வர்யா பார்த்தா கடுப்பா இருக்கு. இங்க ஐஸ்வர்யா லைட்டை போட சேது எந்திரிக்கிறாரு. என்ன ஐஸ்வர்யா இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், இங்க வந்திருக்கேனா எனக்கு புரியலையே, நீங்க என் கழுத்துல தாலி கட்டிட்டீங்க, நீங்களும் நானும் புருஷன் பொண்டாட்டி, அப்ப உங்க ரூம்ல தானே நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா கேட்கவும், இல்ல ஐஸ்வர்யா நீ எப்பயும் போல ஓ ரூம்லயே இரு அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், என்ன மாமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா கேட்கவும், இல்ல இங்க நானும் குழந்தையும் மட்டுமே இருந்துக்கிறோம்,
உனக்கு இங்க பெட்ல படுக்க கொஞ்சம் வசதியா இருக்காதுல, குழந்தை இங்க படுக்கையில கொஞ்சம் குழந்தைக்கும் வசதியா இருக்கணும். அதனால நீ ஓ ரூம்லயே படுத்து, ஏ ரூம்லயே படுத்துக்கனா. அப்புறம் எதுக்கு மாமா என்னைய கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா கேட்கவும், ஐஸ்வர்யா நான் தப்பாலாம் சொல்லல, கொஞ்ச நாளைக்கு நம்ம வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், ஏன் மாமா குழந்தைய தொட்டில படுக்க வைக்க வேண்டியதானே, நான் இந்த பெட்ல படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்லவும், இல்ல ஐஸ்வர்யா கொஞ்ச நாளைக்கு குழந்தை என் பக்கத்திலேயே பெட்லயே இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம், ரொம்ப எதுவும் இதை பத்தி பேச வேணாம், நீ ஓ ரூம்லயே போய் படுத்துக்க அப்படின்னு சொல்லி சேது ஐஸ்வர்யாவை அனுப்பி வைக்க, ஐஸ்வர்யா பார்த்தா பயங்கரமான கோபத்தோட சேது ரூம்ல இருந்து வெளியே வந்துடுது. ஐஸ்வர்யா என்ன ரூம்ல இருந்து வெளியே வந்துட்ட அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும், எல்லாம் சேது மாமானாலதான் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கோபப்படவும், என்ன ஐஸ்வர்யா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும், என்ன ஆண்டி இவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு, அந்த குழந்தையோட இவர் பெட்ல படுத்துக்கிட்டு இருக்காரு, நான் போய் உள்ள போய் லைட்டை போட்டா எதுக்கு இங்க வந்தேன்னு கேக்குறாரு, என்ன சொல்ற ஐஸ்வர்யா, சேதுவா அப்படி சொன்னா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும், ஆமா ஆண்டி அவரு ரொம்ப பண்றாரு, நான் ஏன் ரூம்ல போய் படுக்கவா, அவரும் குழந்தையும் மட்டும் அவருடைய ரூம்ல படுத்துக்கிறவா, அவன் ரூம்ல நீ வேணானா அப்புறம் எதுக்கு உனைய தாலி கட்டினா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், அதைத்தான் ஆண்டி நானும் கேட்டேன், கொஞ்ச நாளைக்கு குழந்தை கூட அவர் பெட்ல படுத்துக்கட்டுமா, பெட்ல 3 பேரும் படுத்தா வசதியா இருக்காதா, அதனால நான் ஏ ரூம்ல படுத்துக்கிறவா, ஏன் வசதிக்காக என்னை ஏ ரூம்ல படுக்க சொல்றாரு அப்படின்னு ஈஸ்வரி கிட்ட ஐஸ்வர்யா சொல்லவும், அப்பதான் ஈஸ்வரி இந்த குழந்தைக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன், இந்த குழந்தைய கொண்டு போய் எப்படியாவது தமிழ்ச்செல்வி கிட்ட கொடுக்குறேன், அப்படி இல்லைன்னா இந்த குழந்தைய தூக்கிட்டு போய் அனாதாசிரமத்துல விட்டுற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் பார்த்தா அந்த குழந்தை மேல வெறுப்பா இருக்கு. இங்க சேது அந்த குழந்தைய கொஞ்சிக்கிட்டே சேது அந்த குழந்தை பக்கத்திலேயே படுத்திருக்காரு. தமிழ்ச்செல்விய ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துறாங்க. தமிழ்ச்செல்விக்கு பிறந்தது ஒரு குழந்தை தான் அப்படின்னு சொல்லி தமிழ்ச்செல்வியே நம்பிடுறாங்க. அப்பத்தா வீட்டுக்கு வரவும் அப்பத்தா கிட்ட வசந்தி தனியா கூப்பிட்டு கேக்குறாங்க, என்னம்மா குழந்தைய அங்கே விட்டு வந்துட்டீங்களே, பச்சை பிள்ளையம்மா அப்படின்னு சொல்லி வசந்தி சொல்லவும், இருக்கட்டும்டி இந்த பிள்ளைகள் மூலமா தான் சேதுவும் தமிழ்ச்செல்வி ஒன்னு சேரணும், தாலி கட்டுறதுக்குள்ள மண்டபத்துக்கு போய் குழந்தைய கட்டி கல்யாணத்தை நிப்பாட்டி எல்லாம் நினைச்சேன், ஆனா சேது அவ கழுத்துல தாலி கட்டிட்டான் தான், ஆனா அவ கூட குடும்பம் நடத்த கூடாதுல, குழந்தை நினைப்புல அவ பக்கத்துல கூட சேது போக கூடாது, சேது தமிழ்ச்செல்வி கூட சேர்ந்துதான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், எப்படிமா அந்த பிள்ளை கழுத்துல மாப்பிள்ளை தாலி கட்டிட்டாரு, மாப்பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் ஆயிருச்சு, இதுக்கப்புறம் ஏமா நம்ம வீட்டு பேரப்புள்ள அந்த வீட்டுல இருக்கணும், இங்கேயே பழையபடி அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்துருங்கம்மா, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி வசந்தி சொல்லவும், அடியே கூறுகட்டவளே அந்த குழந்தை மூலமா தான் நீ சேதுவும் தமிழும் மறுபடியும் ஒண்ணு சேரணும்,